Hi Dola and Dollies. Welcome to our channel. நான் இப்படி எல்லாம் அப்படியே பண்ணணும். இன்னும் உட்கார்ந்துட்டே பண்ணுவீங்களா? நாமளே பம்ப்ளிக்டா. Hi Dola and Dollies. Welcome to our channel. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்னும் ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா என்னோட புருஷனோட இந்த அழகான முகத்தை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த போறோம். எப்படி வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்களா? என்ன ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அழகுபடுத்த போறோம். அழகுக்கு அழகு சேர்க்க போறோம். புருஷன் வந்து உங்களை அப்படியே அந்த மேக்கப் போட்ட கைக்கு என்ன சொல்றது ஒரு சாணி தூக்கி வைக்கணுமா? மேக்கப் கை ரெண்டுக்கு சாணி ஒரு புடி தூக்கி வச்சிருவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ப்ரைமர். ப்ரைமர்னா என்ன? ப்ரைமர்னா நீங்க போடுற மேக்கப் வந்து கலையாம லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்காக போடுற ஒரு விஷயம். அதுதான் ஃபர்ஸ்ட் போடணுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேங்களா? அது வந்து நிறைய போடக்கூடாது, சும்மா. ஏன்னா காஸ்ட்லி. நீங்க நிறைய எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஆமா திருப்பி அவன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, நம்ம கஷ்டம் போகும். இவ்வளோதான் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சட்டை வாங்கினோன்னா லைட்டா அப்படி டச் பண்ணி அவன் விஷால் மாதிரி ஆக்காம இருந்தா சரி. இது பாருங்க, பிரைமர் போட்ட உடனே ஒரு பிரைட்னஸ் தெரியுதா? ஒரு பிரைட்னஸ். ஐயோ அம்மா. அதுக்கு மேல நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போற ப்ராடக்ட் என்னன்னா, ஏன்னா உனக்கே தெரியாது இருக்கிறத பொறுக்கி போடுறேன் என் மூஞ்சில. ஒரு நிமிஷம். என் மூஞ்சி ஒரு நேரத்துக்கு வாடகை எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன? அதுல பார்த்து படிச்சு சொல்லு, உனக்கே தெரியாது. ஃபவுண்டேஷன். அது பேசிக்கலி நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நேச்சுரல் பியூட்டி. ஐயோ ஃபில்டர் மூஞ்சி. ஃபில்டர்லாம் இல்லைங்க, நேச்சுரல் பொறாம. அதனால தான் டக்குன்னு மேக்கப் பேர்லாம் தெரியல. இப்பதான் நான் கத்துக்கிட்டு வரேன். யார வச்சு என்ன வச்சு கத்துக்கிட்டு வரேன். பிளஸ் உங்களுக்கும் கத்து கொடுக்குறேன். இந்த மேக்கப் இப்படிதான் யூஸ் பண்ணணும். சோ நீங்களும் கத்துக்கலாம். கடுகளவு எடுத்துக்கலாம். மூஞ்ச பொறுத்து ஒரு மூஞ்ச பொறுத்து இருக்கு. இந்த மூஞ்சு ரொம்ப அடி வாங்கி இருக்கு. சோ கொஞ்சம் அதிகமாவே எடுக்கணும். அப்பதான் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். அன்சிகா சொல்றதெல்லாம் கேட்டுக்கோங்க. எஸ் சார். நான் கீர்த்தி சுரேஷ். ஐயோ சாரி கீர்த்தி சுரேஷ் வணக்கம். நீங்க இதை வந்து பிரஷ் வச்சு சில பேர் பிளெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு கையே ஆயுதம். ஏன்னா பிரஷ் இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் இருக்குங்க, அதுல நல்லா பிளெண்ட் ஆகாது. சும்மா இப்படி போட்டுட்டு ஏமாத்தக்கூடாது. ஏன் பண்ணி முடிச்சு ஹார்ட் போடுறீங்க மூஞ்சில? எனக்கு அவ்வளோ லவ் தேடிட்டு இருக்காங்க. என்ன போறேன் மூஞ்சி இப்பவே பாதி அவனி ஒரு விஷயம் மாதிரி மாறிடுச்சு. எதுக்கு மையே? ஐயோ ஒண்ணுமே இல்லையே. ஐப்ரோலாம் எனக்கு இருக்கு. மேக்கப் வந்துட்டா டாப் டு பாட்டம் மேக்கப் போறோம். எதையுமே விட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஐப்ரோ இருக்கு இல்ல அது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மேக்கப்ல ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டுட்டு அப்படியே இந்த என்ன சொல்றது, ஐலைனர், காஜல், மஸ்காரா இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன போடணும்? காஜல். அப்பதான் அந்த கண்மை வந்து நிக்குமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கலர் பேலட், ஐ ஷேடோ என்ன போடலாம்? மாடல் ரேஞ்சுக்கு உங்களுக்கு மேக்கப் போட்டு பொம்பளை மாதிரி பண்ற பொண்ணு மாதிரி. பம்ப்ளிக்டா. ஏய் அக்கா வந்திருக்கேன்டா. ஏய் என்னடா பண்றீங்களா? ரொம்ப அழகா என்னடா பண்றீங்க? இதுல எனக்கு இருக்கு.
இதெல்லாம் பொண்ணுங்க தான் போடணும். மேக்கப்ங்க. அழகா நான் ஒரு பெண்ணா மாறிட்டு இருக்கேன். ஓ எஸ் பக்காமே. அப்படிதான் இருக்கு. போட போறது ஃபினிஷிங் டச். இங்க வந்து இந்த பவுச் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஐட்டம் டச் பண்ண டச் அப் சொல்லுவாங்கல்ல. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி மேக்கப் போட்டு அழகுபடுத்தி பார்க்கணும். நான் இப்பதான் பெண்மையை உணர்றேன். ஒரு மேக்கப்பும் முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் மேக்கப் பண்ணாலும் நீங்க அந்த லிப்ஸ்டிக் போடலன்னா அந்த ஃபினிஷிங் டச்சே இருக்காது. இங்க காமிங்க. எப்படி என்ன பண்றீங்க? அக்கா பார்க்க வந்துட்டீங்களா? மேக்கப் டியூட்டோரியலை கத்துட்டு நீங்களும் உங்களோட தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் மேக்கப் போட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஐயோ